when we design the component for rigidity na stiffness அங்க parameter வரும். இப்போ axial stiffness அப்படின்னு ஒன்று இருக்கு. axial stiffness அப்படின்னா என்ன? axial stiffness அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபார்மேஷன் கண்டுபிடிப்போம். டிஃபார்மேஷன் வந்து PL by AE. axial stiffness. It is called axial stiffness. சரியா? ஸோ axial stiffnessனா K equal to AE by L. இப்போ ஸ்டிஃப்னஸ்னா தெரியும், லோடு பை டிஃபார்மேஷன், லோட் பை டிஃபார்மேஷன் ஸ்டிஃப்னஸ். அப்போ AE by L வந்து இட் இஸ் நத்திங் பட் ஸ்டிஃப்னஸ். சரியா? இது ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ். ஸோ ரிஜிடிட்டி டிசைன் பேஸ்ட் ஆன் ரிஜிட்னா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரிஜிடிட்டியை குறிக்கிற ஃப்ளெக்ஸ் ரிஜிடிட்டி, டார்ஷன் ரிஜிடிட்டி, ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் தேவை. சரியா? இப்போ டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா K சஃபிக்ஸ் T ஈக்குவல் டு T பை தீட்டா. வெறும் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் பை டிஃப்ளெக்ஷன். ஸோ ஸ்டிஃப்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்டிஃப்னஸ்னா என்னது? லோட் பை டிஃப்ளெக்ஷன். டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ்னா டார்க் பை ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன். ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ்னா AE பை L. ஃப்ளெக்ஸுரிட்டினா E into I. டார்ஷனிட்டினா G into J. ஸ்ட்ரென்த்னா டிஃபார்மேஷன். ரெசிஸ்டன்ட் டு டிஃபார்மேஷன். ஸ்டிஃப்னஸ்னா